யார் சமையல் அன்பு உள்ளவங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பால் கஞ்சி வைக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். யார் சமையல் அடுப்படி நம்ம அரிசி, பயறு, கட்டி தேங்காய் பால், சீனி, ஏலக்காய் இவ்வளோதான் வேணும். இது வந்து ஒரு பணி அரிசிக்கு அரை பணி பயறு கழுவி வச்சிருக்குது. வறுக்க போகிறேன். வாங்க. பயறு அரைப்படி எடுத்தேன். இதுக்கு அரை வைக்காத மறுபட்டுக்கு அரை வச்சு இதை நாங்கள் இதுக்குள்ளே இந்த ஏலக்காயில் போடுவோம். இது இவ்வளவும் தேவையில்லை. நான் பொறுக்கி எடுத்துருவேன்னு கேட்டால் காட்டுறது. இது இப்போ நிறம் மாறி நல்ல வாசம் தருது. உங்களுக்கு வறுத்து கொண்டு கேட்கலாம் தெரியும். பயிர் புரியறதுக்கு புரிய வரைக்கும் 2-3 இடம் கிளவிக்கிறது கொஞ்சம் ஆகட்டும். அப்போ நாங்கள் பானி அடுப்பு வைக்க போகிறேன். இதுக்கு வந்து ஒரு பணி அரிசியும் அரை பணி பயரும். நாங்கள் இதுக்கு 4 பணி தண்ணி விட போகிறேன். ஒரு பணி ஒரு சுண்டு 4 பணி தண்ணி விட போகிறேன். பேந்து நாங்கள் ஒரு பணி பால் இதுக்கிட்டே இருக்குது. ஒரு தரம் தான் அந்த பாலை புளிஞ்சு எடுத்தேன்னா ஒருக்கா நல்லா அடித்து போட்டு எடுத்தது. ஒரு பாதின்ற பாதி தங்க 4வது பணி வருவேன். பெரிய சட்டிகளை விட்டுட்டு அதை கழுவுவோம். கடையில் சில்லறைக்கு வாங்கினபடியா இந்த வெளி ரோட் தூசிகள் எல்லாம் இருக்கும். 2 தரம் வடிவாக கழுவுவோம். பேக்கெட்டாக வேணுன்னா ஒரு தரத்தில் கழுவலாம். அரிசியை இதில் போடுவோம். இந்த சீனிக்குள்ள ஒரு 10 ஏலக்காய் போடுவோம். இவ்வளவு இருக்கட்டும். இதை அரைச்சி கொண்டு வருவோம். இதையும் ஒரு சுத்து பல்சில் விட்டு ஒரு சுற்றுவோம். தோலை ஒன்றும் கலட்டுறது இல்லை. தானாக கடற தோலை மட்டும் பிடிச்சி போக்காட்டுவேன். வாங்க. ஏலக்காயும் அரைச்சி கொண்டாச்சு. இதுவும் அடிச்சிட்டேன். 1-2 முழுசாக இருக்கும், தூளாக இருக்கும். இது இல்லாமல் இதுக்குள்ளே போடுறது தானே. வாங்க. இதையும் இதுக்குள்ளே போடுவோம். இந்த அளவு உப்பு போடுங்க. 2 விசில் விளட்டும். ரெண்டாவது விசில் வந்துட்டு அடுத்த விசில் வரை நிப்பாட்டுறோம். மெல்லிய நெருப்பு எடுத்து நிப்பாட்டுறோம். விசிலம் வந்துட்டுது. அப்படியே இறக்கி வைப்போம். இது பச போக திறப்போம். சூட்டோடையே 2 ஏலக்காய் தூள் போடுவோம். அதோட இந்த பாலையும் இந்த பால் முதல் பால் சட்டிக்கலாம் தண்ணியை வச்சுட்டு அதை வந்துடுவோம்.
நீங்கள் இனி இதுக்கு மேலே உங்களுக்கு தண்ணியாக வேணுமென்னா சுடு தண்ணியாக விடுங்கோ. புளியோரை குடிக்கல இப்போ சர்க்கரை இதாண்டி போட்டு கொடுங்கோ. அள்ளி குடிச்சு கொண்டு இருக்கணும் கரண்டியால். இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். நீங்கள் உங்களுக்கு தண்ணியாக வேணுமென்னா நல்லா சுடு தண்ணி விடுங்கோ. சமையல் அடுப்படி நம்ம சுவை மணக்கும் விரல் நுனியில் கலைவண்ணம் எளிதாய் சமைத்து மகிழ்வாய் உண்ணும். சர்க்கரை இல்லாத சீனியை போட்டு சஞ்சு குடி கொடுக்க போகிறேன். விரும்பி சாப்பிடுவோம். அதுக்கு அது குடியும். சுடுது